ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. CUTN அரசு துறையிலிருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆமாம், ஏன்னா 10th பாஸ் பண்ணவங்க, டிகிரி முடித்தவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குங்க. PA பர்சனல் அசிஸ்டண்ட், லோயர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க், ஏன் லெபார்டரி அசிஸ்டன்ட் முதற்கொண்டு நிறைய பணிகள். எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு, யார் அப்ளை பண்ணலாம், என்ன சம்பளம், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, எங்கேருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னா CUTN அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசு நிறுவனம். இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம திருவாரூரில் இருக்குது. ஓகே, நீங்கள் தமிழகம் முழுவதும் எந்த மாவட்டத்திலேருந்து வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். நிரந்தர மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. கான்ட்ராக்டோ டெம்பரரி பேசிக்ஸ் அதெல்லாம் கிடையாது. நான் டீச்சிங் போஸ்ட் எடுக்கிறாங்க, அதாவது டீச்சிங் அல்லாத பணிகள். இதில் என்னென்ன பணிகள் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து PA பர்சனல் அசிஸ்டண்ட் எடுக்கிறாங்க, சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், அப்புறம் செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் எடுக்கிறாங்க, UDC, LDC, லேப் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட்டு, அப்புறம் MTS போன்ற பணியிடங்கள் இருக்குது. ஓகே. ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது கேட்டகிரி. ஸோ இருக்கிற வேக்கன்சியை எந்த பிரிவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். உதாரணத்துக்கு UR அப்படிங்கிறதுக்கு அவங்க பிரிவு கொடுத்துருக்காங்க. URக்கு பணியிடம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரோ, குறிப்பிட்டு EWSன்னு இருக்குது, OBCன்னு இருக்குது அப்படின்னா அந்தந்த பிரிவை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதை நான் 1 by 1 டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதே மாதிரி MTS பதவியை பொறுத்தவரையும் PWDக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு மட்டும்தான். என்ன டைப் ஆஃப் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா டெஃப் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஸோ இந்த பிரிவின் கீழ் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க, உங்கள்கிட்ட 40%க்கு மேலே டிசேபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு பதவிக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்ன டைப் ஆஃப் ஓப்பனிங்ஸ் ப்ளஸ் அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது ரெகுலர் பேசிக்ஸில் தான் எடுக்கிறாங்க. பர்மனெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். PA பர்சனல் அசிஸ்டண்ட் எடுக்கிறாங்க, குரூப் B லெவலில் வருது. பே மேட்ரிக்ஸ் லெவல் 6. அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத பாருங்கள். 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC STனா ப்ளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 40 வயது வரையும். BC MBC DNC BCMனா OBCயில் வருவீங்க. ஏன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் ப்ளஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸ்டினோகிராஃபி இங்கிலீஷில் ஆர் ஹிந்தியில், டைப்பிங் இங்கிலீஷில் ஆர் ஹிந்தியில், ஆர் தான் இங்கிலீஷ் அப்படி இல்லைனா ஹிந்தி, ரெண்டுமே தேவை அப்படின்னு கிடையாது. ப்ளஸ் 2 இயர்ஸ் வந்து ஸ்டெனோகிராஃபராக ஏதோ இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே பரவாயில்ல. அதே மாதிரி பாருங்கள், சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இருக்குது, குரூப் B லெவல், 35 இயர்ஸ் ஓல்டு, ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. BTech CS அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். MCA MSc கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களும் 2 இயர்ஸ் மினிமம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் இருக்குது. இதுக்கு மாஸ்டர் டிகிரி லைப்ரரி சயின்ஸில் முடித்தவங்க, லைப்ரரி சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் முடித்தவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இதுக்கும் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டிருக்காங்க, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் டைப்பிங் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. லெபார்டரி அசிஸ்டண்ட் இருக்குது, 32 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பேச்சுலர் டிகிரி ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் மைக்ரோபயாலஜி அப்ளை பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு இருக்குது, குரூப் C லெவல் போஸ்டிங், 32 இயர்ஸ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் டைப்பிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மேண்டேட்ரி, அதுக்கு வந்து கேட்குறாங்க. அது அவ்வளோதான். இது வந்து ஒரு ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து ஹிந்தி டைப்பிஸ்ட் கேட்குறாங்க, குரூப் C லெவல் போஸ்டிங், 32 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி முடித்தவங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு 30 வேர்ட்ஸ் பர் மினிட் ஹிந்தியில் டைப் பண்ணுற அளவுக்கு டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அடுத்து MTS கேட்டிருக்காங்க, 10th பாஸ் இல்லைனா ITI பாஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு போஸ்டிங். ஆனால் இது வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு அப்படிங்கிறதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்மனெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வர 21/1 ஜனவரி 21க்குள்ளே இதற்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ரிட்டன் டெஸ்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. மேபி திருவாரூர் அங்கே தான் இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் இருக்குது. அதாவது பேப்பர் 1 அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், 100 கொஸ்டின் கேட்பாங்க. பேப்பர் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. அது ஒரு போஸ்ட்டை பொறுத்து.
இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதாவது இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் பண்ணணும். ஓகே. ஸோ போர்ட்டல் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணக்கப்புறம் அந்த ஆன்லைன் சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துடணும். ப்ளஸ் தேவையான சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸு, அதாவது எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீ பே பண்ணதுக்கான ரெசிப்ட்டு, அப்புறம் வந்து அந்த கேட்டகிரி இந்த ஓபிசி அப்படின்னா அது, ஸோ அதோட சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் இந்த அட்ரஸ், இந்த திருவாரூர் அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து 28/1க்குள்ளே நீங்கள் வந்து போஸ்ட்டு அனுப்பணும். அதாவது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கப்புறம் அந்த ஜென்ரேட் ஆன சப்மிட்டட் அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே 28ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இவங்களுக்கு போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணணும். அந்த போஸ்ட் கவருக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மேலே வந்து எழுதிருங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 21. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்புறதுக்கு வர 28க்குள்ளே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது, ₹750. SC STக்கு ஃபீஸ் இல்லையா? ஸோ ஒரு பர்மனெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ப்ரொசீட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃப்ரெஷர்ஸ்க்கான போஸ்டிங்ஸும் சில இருக்குது. எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லாதவங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.